சார் ஸ்டார் படம் பாத்தீங்களா சார்? ஸ்டார் படம் பார்த்து நல்ல கூட்டம் வந்திருக்கு. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அது பர்டிகுலராக இன்டர்வல் வரைக்கும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஸ்டார் படம் பாத்தீங்களா? படம் தரமா இருந்துச்சு ப்ரோ. கவின் ஆக்டிங் வந்துட்டு அதாவது ஒரு இதுலயே கொண்டு போனாங்க ஆக்டிங், ஆனா சூப்பரா இருந்துச்சு. அதாவது இப்போ எந்த கிளைமேக்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, படம் செம்மையா இருந்துச்சுன்னா ஆக்டிங்லாம் ஒரு கட்டத்துல நானே என்னோட லைஃப்ல ரியல் ஸ்டோரி நடந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ட்ரைலர் பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது, அந்த மாதிரி இருந்ததா இல்ல ஸ்லோவா போற மாதிரி இருந்ததா? ட்ரைலர் பார்த்தாச்சு, ஒரு சில சீன்ஸ்லாம் ஸ்பாயிலர் ஆகி நான் ட்ரைலர் பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு வந்தோம். படம் செம்மையா இருக்கணும். எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா? எதிர்பார்த்தத விட பயங்கரமா இருந்துச்சு படம். ஆக்டிங்னா நீங்க சொல்லவே வேணும். லால் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பிளஸ் கவினோட ஆக்டிங் செம்ம. கேரக்டர்ஸ் எல்லாம் தனித்துவமா கொடுத்துருந்தாங்க, இப்படிதான் நடிக்கணும், ரியல் லைஃப் மிடில் கிளாஸ் பையன் எவ்வளவு கஷ்டப்படும் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்லோவா போற மாதிரி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு சொல்றோம். படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அப்படி சொன்னா உங்களுக்கு சினிமா ரசிக்க தெரியல. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸ்டார் படம் பாத்தீங்களா? பார்த்தோம். சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? ட்ரைலர்ல பார்த்த அளவுக்கு ஸ்லோவா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிதான் நான் ஃபாஸ்டா போய் செகண்ட் ஹாஃப் லைட்டா லாக். செகண்ட் ஹாஃப் வந்து நடுவு வந்து ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்தது, மாத்தினாங்க. யுவன் சங்கர் ராஜா தான். பயங்கரமா கண்ணு மூட்டு படம் பார்த்தா கூட உங்களுக்கு ஃபீலிங் போட்டாங்களா ஓல்டு சாங்? நான் சொல்றேன், நான் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். நல்லா இருக்கு. கவினோட ஆக்டிங்க மொத்தமா இதுல காமிச்சிருக்காரு, பட் ரியலாவே சூப்பரா இருக்கு. அதுல ஹைலைட்னா ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அந்த கிளைமேக்ஸ்ல தான் அந்த சீனோட ஃபுல் டீடைல் உங்களுக்கு புரியாது, நல்லாவே இருக்கும். ஸ்டார் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படியா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா சொல்லி ஆகணும், ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு பேரண்ட்ஸோட பாக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இது பண்றதோட ஒரு ஃபேமிலி கேங்கோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும்னு சொல்லி ஆகணும். படம் ரொம்ப படம், ஒரு ட்ரீமை கேரி பண்ணி கொண்டு போற எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனான படம். கண்டிப்பா பாருங்க. ட்ரைலர்ல பார்த்த அளவுக்கு படம் இருக்கானா? கண்டிப்பா. அதாவது ட்ரெயிலர்ல வந்து அது வந்து ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும், பட் இதுல வந்து அதை சட்டிலா காமிச்சு என்ன அவர் சொல்ல வந்தாரோ அதை தெளிவா சொல்லியிருக்காரு. அதுதான் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் சொல்லுவாங்க கதை, அதுதான் படம் ஃபுல்லா கதையே. ட்ரெய்லர் பாத்தீங்களா? அதுல எப்படி இருந்தது? படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ட்ரெய்லர்ல ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு நினைச்சேன், இங்க வந்தானதான் தெரியுது ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் உள்ள இருக்கு. படம் வந்து ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ட்ரெய்லர்ல பார்த்தாலே இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல அது எல்லாம் இருக்கதான் செய்யுது. ஸ்பீடா போவதான் இந்த படம் கரெக்டா இருக்காது, ஸ்லோவா போவதான் இது கரெக்டா இருக்கும். அண்ட் இது ஸ்லோவான படம் தானே, ஒரு ஜேர்னியை பத்தின படம். ஸ்பீடா போகலாம் போகட் ஆகாது. அதுக்கான அந்த ஸ்லோனஸ் இருந்தாதான் அந்த படம் அது இது ஒரு சேவர் பண்ணி சாப்பிடுற ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு சேவரியான ஒரு படம். ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்க, எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகுமா? படம் லென்த் அதிகம் நல்லா இருக்கு, அந்த ஒவ்வொரு காமிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நீங்க கிளைமேக்ஸ் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்ல கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு போதோ அந்த கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அது கிளைமேக்ஸ் ஒரு சூப்பரா இருக்கு. எல்லா ஆடியன்ஸுக்குமே படம் கனெக்ட் ஆகுமா? எனக்கு கனெக்ட் ஆச்சு, மத்தவங்கள பத்தி எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் அடிக்கடி போர் அடிக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு வந்து போர் மாதிரி தெரியல, ஏன்னா போர் அடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு வைப் ஏத்தி விட்டுறாங்க. நிஜமா ஒரு டயலாகா சரி, யுவன் சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, சோ அது மாதிரி போட்டு வைப் ஏத்தி விட்டா என்ன சாங் போட்டிருக்காங்க? ஒரு நாளில் போட்டிருக்காங்க, அது ஒரு சிச்சுவேஷன்ல போட்டதுனால அப்படி ஒரு வைப் தான். இங்க லாங்குக்கு இடமே இல்ல, ஒன்லி வைப். யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் சொல்லவே வேண்டாம், அந்த சாங் மறுபடியும் போட்டிருக்காரு, இதுல ரியலாவே சூப்பரா இருக்கு. மேக்கிங் ஓகே. நார்மலா படம் கொஞ்சம் லவ்வா ஒரு மாதிரி ஸ்லோ, சில இடத்துல போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சினிமால சாதிக்கணும்னு ஆசைப்படுற பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கண்டிப்பா மட்டும் இல்ல, நம்ம பிடிச்ச விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ ஆக்சுவலி லவ்ல வந்து ரியாலிட்டியா காட்டியிருப்பாங்க, பிரேக்கப் ஆகுறது ரொம்ப எக்ஸைட் பண்ணாம, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நல்லா இருந்துச்சு நிஜமா. பட் எனக்கு நம்ம செகண்ட் ஹீரோயின் அவங்க ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு பர்சனலா சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு நாட்டியா கேரக்டர் போது ஆடியன்ஸ் இருக்கு லூசர் அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா அப்படி நாட்டியா இருக்கவங்களுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பிளாஷ்பேக் இருக்குங்கிறது வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நிஜமா. அந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹீரோயினே ஓவர் டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதித்தி வந்து ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க.
கவின் ஆக்டிங் எப்படி ப்ரோ இருக்கு? பரட்டிட்டாரு, சூப்பரா பண்ணிட்டாரு. அவர் தான் ஒட்டுமொத்த படத்தையும் அப்படியே கேரி பண்ணி கொண்டு போறாரு. செம்மையான ஆக்டரா வந்துட்டாரு. டாடால இருந்து பயங்கரமா இம்ப்ரோவைஸ் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் டாடால பார்த்த கவின் தெரியல, இப்போ டிஃபரெண்டான ஒரு கவின் தெரியுற. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் எப்படி? ஸ்பீச்லெஸ் எக்ஸலண்டான மியூசிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வியூ வரைக்கும் நம்ம என்ன பார்க்கலான்ட்டு ஒரு பயங்கரமான அழகான ஒரு ஹீரோயின், ரொம்ப 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 கியூட்டான ஹீரோயின், அதுதான் பிளஸ் இன்டர்வியூல இருக்கும். அதுக்கு மேல இவங்க கதையெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. இவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு நான் பாம்பேக்கு ஆடிஷன் போவேன். இந்த கதை தமிழ்நாட்டில் நடக்குது. நான் என்ன சொல்றேன், சென்னையில வல்சரவாக்கம்ல வருஷத்துக்கு ஒரு 1000 ஆடிஷன் நடக்குது. அங்க விட்டுட்டு நீங்க ஏன் பாம்பே? ஆக்டிங் கிளாஸ் தானே போயிருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்கே ஒரு 15 ஒர்க் ஷாப் நடக்குது. சூப்பர் ஒர்க் ஷாப் கூத்துப்பட்டு இருக்கு, ஜெயராவன் இருக்காரு, இன்னும் நிறைய ஒரு 10 இருக்கு. சூப்பர். ஸோ அது வரைக்கும் ஏன் போகணும்? அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. அதுக்கு மேல நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது எந்த லாங்குவேஜ்ல நீங்க ஆக்ட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அது நீங்க ஃபில்அப் பண்ணும். அவர் இங்கிலீஷும் ஆர் ஹிந்தி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அங்க போயிட்டு நான் தமிழ்ல நடிக்கிறேன்றாரு. அவர் ஒத்துக்கிட்டா கூட அவர் அங்கே சொதப்புறாரு. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்ட்டா நாங்க ஆக்டரா வரணும்ட்டு நமக்கு எப்போ தோணுதுன்ட்டா, நான் கண்டினியூஸா படத்துல என்ன காட்டிருக்கலாம்னு சொல்றேன். ஒரு கமல் படம் எப்ப பார்த்த டிவியில பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பாக்குறது, என்னடா அவர் படம் பார்த்துட்டு இருக்கு, அப்படி எல்லாம் நீ ஆக முடியுமா? சீனி படம் பார்த்துட்டு இருப்பாரு, விஜய் படம் பார்த்துட்டு இருப்பாரு, சார்லி சாப்ளின் படம் பார்த்துட்டு இருப்பாரு, பிரபுதேவா டான்ஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி பார்த்துட்டு இதெல்லாம் நிறைய காட்டிருக்கணும். அப்பதான் உங்க மைண்ட்ல டீடைல்ஸ் அதிகமா வைக்கலன்னு சொல்றீங்களா சார்? டீடைல்ஸ் அதிகமா வைக்கலன்னு சொல்றீங்க. அப்பதான் நான் எனக்கு ஒரு இப்ப நான் சென்னைக்கு வந்து நான் ஒரு 150 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன். நான் ஹீரோ எல்லாம் நல்லா பண்ணிட்டேன். இப்ப நான் சாதாரண ரோட்ல போயிட்டு இருக்க வேற விஷயம். நான் வந்தது 1981ல பசின்னு ஒரு படம் பார்த்தேன், நெஞ்சத்தை கில்லாத பார்த்தேன், உதிரி பூக்கள் பார்த்தேன், ஒரு தலை ராகம் பார்த்தேன். அந்த படம் பார்த்த மட்ராஸ் மாதிரி ஒரு பெங்களூர், இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்றதுக்கு மட்ராஸ் மாதிரி ஒரு இடம் இல்லைன்ட்டு மட்ராஸே தெரியாது. கையில 300 ரூபாய் வச்சு ஓடி வந்துட்டேன். எனக்கு பெஸ்ட்னு சொல்றீங்களா சார் சினிமாக்கு? இல்ல, அந்த டைம்ல பெங்களூர் ஆடி போச்சு. நெஞ்சத்துக்கு இல்லாத எல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டைல்ல எல்லாம் படம் வரல. பெங்களூர்ல இன்னும் தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் படம் பண்றாங்களா? ஒரு தலை ராகம், உதிரி பூக்கள் எல்லாம் பயங்கர ஹிட் பெங்களூர்ல. இந்த 4 படம் பார்த்துதான் நானும் வந்தேன். ஸோ அந்த மாதிரி இவர் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் டிவில அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருக்கணும். இன்னும் வீட்டுல கொஞ்சம் போஸ்டர் ஒட்டு, கமல் போஸ்டர், அது அவர் ரூம்ல அதெல்லாம் ஒட்டி, அவர் டெல்லி பார்க்குற மாதிரி, சார்லி சாப்ளின் மாதிரி ஏதோ ட்ரை பண்ற அவர் மாதிரி இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டுறோம். உங்களுக்கு நடிப்பு ஒன்று பிறந்த உடனே வந்துடாது. ட்ரைலர் பாத்தீங்களா சார்? ட்ரைலர் பார்க்கல. ஏன்னா ட்ரைலர்ல வந்து நல்லா ஸ்பீடா போற மாதிரி காட்டினாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா. அதான் இதுல ஸ்லோவா போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர். ஸோ இன்டர்வியூல ரொம்ப பெருசா ஒரு எதுவும் கிடையாது. என்ன சொன்னேன் இல்லையா, அந்த பிளஸ் நமக்கு அந்த ஹீரோயின் தான் ரொம்ப 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 ஹீரோயினா செகண்ட் ஹீரோயினா சார்? ஃபர்ஸ்ட் ஹீரோயின். இன்டர்வெலுக்கு முன்னே வர்றான் இல்லையா, அவர் ரொம்ப கியூட்டா இருப்பான். இவன் அவ பழைய ஃபேன். இவர் போய் ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்க காலையில, அது ரொம்ப சாதாரண டான்ஸ். ஒரு பொம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கதான் மோட்டிவேஷன் பண்றது. இந்த பொண்ணு விஷுவல் அடிச்சு கிளாப் அடிக்கும். செகண்ட் ஹாஃப்ல வர்றா இல்லையா அந்த ஹீரோயின். எல்லா ஆடியன்ஸுக்குமே படம் கனெக்ட் ஆகுமா சார்? இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒன்னு ஃபேமிலி பிளஸ் 2K கிட்ஸ், அவங்களுக்குள்ள எதான ஆகணும். பட் என்ன தோணுச்சுன்ட்டு இங்க பாருங்க, ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், சிவாஜி கணேசன் ஓவர் பில்டப் ஆனது முன்னாடி, ரொம்ப ஓவர் பில்டப். படத்துல கூட அது வருது. லாஸ்ட்ல மரியனா பீச்ல ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க, சூப்பர் ஸ்டார் பக்கத்துல வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் ஓவர் ஆசை தான். எப்படி பண்ணிருக்காரு டைரக்ஷன்? ஓகேவா? அவர் தானே கேப்டன் ஆஃப் தி ஷிப், எல்லாத்தையுமே அவர் வேற ரோல் பண்ணிட்டாரு. ஒரு குறை இருக்கா டைரக்ஷன்ல? ஏதாவது குறை இருக்கா? இல்ல மேக்கிங்ல ஏதாவது கம்மியா இருக்க மாதிரி இருக்கா? இல்ல, அவங்களோட டைரக்ஷன்ல குறை சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லையே. 2 பெரிய படம் பண்ண ஒரு டைரக்டரோட டைரக்ஷன்ல நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? எனக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸா இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். ஹீரோயின் செகண்ட் ஹீரோயினோட போர்ஷன்ஸ்ல டப்பிங் சிங்க் ஆகல, அது நம்ம குறைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கரெக்ட் சொல்ல முடியாது இல்லையா, யானைக்கும் அடிசு இருக்கும்.